ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் சென்ற முறை 7 சபைகளை குறித்தும் 7 சபைகளை குறித்த இரகசியங்களை பற்றியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை ஆழ்ந்து தியானித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் உண்மையிலே ஒரு ஆச்சரியமான புத்தகம். அந்த புத்தகம் கர்த்தருடைய வருகை வரைக்கும் உண்டான பூமியிலே நடக்கப் போகிற நிகழ்வுகளை பட்டியலிட்டு நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை முறையாக வாசித்தால், ஆவியானுடைய உதவியோடு வாசித்தால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை திட்டமும் தெளிவுமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் எத்தனையோ தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு விசேஷமான புஸ்தகம். காரணம், இதற்கு முந்தின காலங்களில் அல்லது அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் எழுதப்பட்ட பல தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை, இஸ்ரவேலர்களை, யூதர்கள் சம்பந்தப்பட்ட தேசங்களை பற்றின செய்திகளைத்தான் அதிகமாக பேசியிருக்கின்றன. 1-2 புஸ்தகங்கள் மாத்திரம் அதிலே சிறு விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகரியா, ஒரு தானியேல், ஒரு ஆமோஸ் போன்றவர்கள் வரும் காலத்தில் நடக்கிற நிகழ்வுகளை ஆங்காங்கே தொட்டுக்காட்டு பேசினாலும் வெகு துல்லியமாக, வெகு நேர்த்தியாக, வெகு அழகாக இனி வரக்கூடிய காலங்களை குறித்த பல செய்திகளை நமக்கு சொல்லுகிற புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியாருக்காகவோ, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காகவோ, ஒரு தேசத்திற்காகவோ, வெறும் இஸ்ரவேலுக்காக மாத்திரமோ சொல்லப்படாமல் ஒட்டுமொத்த உலகத்திலும் நடக்கப் போகிற காரியங்களை குறித்த பல விவரங்களை நமக்கு அது சொல்லுகிறது. இது உலகம் தழுவின காரியங்கள், உலகம் முழுவதிலும் நடக்கப் போகிற எதிர்கால நிகழ்வுகளை பட்டியலிட்டு சொல்வதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு கர்த்தருடைய வருகை வரைக்கும் இயேசு பரம் ஏறி செல்லும் போது தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி போனார். எப்படி இந்த இயேசுவானவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மறுபடியும் திரும்ப வருவார் என்று கர்த்தருடைய தூதர்களை கொண்ட இந்த சுவிசேஷ செய்தி அங்கே அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்டது. இயேசு எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். இயேசு உயிர்த்தெழுந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகிலிருந்து அவர் மறுபடியும் திரும்ப வருகிற வரைக்கும் உண்டான காலங்களில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை பட்டியலிட்டு விளக்கமாக விபரமாக சொல்லுகிற புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் துவக்கத்தில் 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதின நிருபம் இருக்கிறது. நாம் சென்ற முறை சந்தித்த போது நாம் கேட்ட, நாம் ஆராய்ந்த செய்தியில் வெகு தெளிவாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அது 7 சபைகள் என்பது வெறும் 7 சபை பிரிவுகளை அல்ல, சபையின் காலத்தை 7 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சபையினுடைய குணாதிசயத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருந்தோம். அது வெறுமனே ஒரு சபையை பற்றி மாத்திரம் சொல்லலை. இனி வருகிற காலங்களை 7 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுத்து அந்தந்த காலங்களில் சபை எப்படி இருக்கும், அந்த சபை எப்படி நடந்து கொள்ளணும், அதில் இருக்கிற குறைகள் என்ன, அவர்களிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர்களை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நிருபமாக எழுதி 7 கால சபைகளுக்கும் கர்த்தர் எழுதி கொடுத்தார். இந்த புஸ்தகம் ரொம்ப விசேஷமானது. இதில் பல சம்பவங்கள் 7 என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்மால் ஆழமாக பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள், 7 சபைகளின் காலங்களை குறித்த காரியம் போக 7 முத்திரைகள், கர்த்தருடைய 7 ஆவிகள், சிங்காசனத்தில் முன்பாக எரியும் 7 அக்கினி தீபங்கள், ஆட்டுக்குட்டியானவரின் 7 கொம்புகள், ஆட்டுக்குட்டியானவரின் 7 கண்கள், 7 எக்காளங்கள், அதை ஊதப்போகும் 7 தூதர்கள், 7 இடிமுழக்கங்கள், 7 கோப கலசங்கள், 7 வாதைகளை கொண்டு வரும் தேவ தூதர்கள் என்று பல 7 என்ற காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதில் முதல்ல நம்ம பார்த்தது 7 சபைகள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற காரியம் 7 முத்திரைகள். இந்த 7 முத்திரைகள் ரொம்ப ஆச்சரியமானது. ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு சம்பவம் இந்த உலகத்தில் நடக்கிறதையும், உலகத்தில் பெரிய தவிப்பும் தத்தளிப்பும் உண்டாகிறதையும் நம்ம தெளிவாக காண முடிகிறது. உடைக்கப்படும் முத்திரைகள் பற்றிய செய்திகள் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் உலகத்தினுடைய கடைசி 7 வருடங்களில்
நடக்கப் போகும் பயங்கரமான காரியங்களை பற்றின வெளிப்பாடுகளை உள்ளடக்கி இருக்கிறது. அது என்ன 7 வருஷம் என்று நீங்க கேட்பீங்க. 7 வருடம் என்பது வேதத்தில் உபத்திரவ காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 7 வருடம் வருவதற்கு முன்பாக இயேசுவினுடைய இரகசிய வருகை வரும் என்று வேதத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய இரகசிய வருகை என்பது மத்திய வானத்தில் நடக்கும். இயேசுனுடைய 2வது வருகை என்பது பூமியிலே நடக்கும். இயேசு மத்திய வானத்திலே வந்து நிற்பார். பிரதான தூதர்களோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் அவர் மகாபெரிய எக்காள சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் மத்திய வானத்திலே வந்து நிற்பார். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு உயிருள்ளவர்களாகிய நாமும் அவர்களுடனே கூட வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தருடைய இரகசிய வருகையை பற்றி சொல்லுகிறது. இந்த இரகசிய வருகை வந்த பிறகு கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கர்த்தருடைய வருகை பற்றியும் கர்த்தருடைய இரகசிய வருகை பற்றியும் நம்ம பல செய்திகள் இதற்கு முன்னால் விளக்கமாக பேசியிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த இரகசிய வருகையிலே கர்த்தர் தம்முடைய மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போன பிறகு ஒரு 7 வருட காலம் இந்த உலகம் விட்டு வைக்கப்படும். இந்த 7 வருட காலமும் சாத்தானுடைய கையில், அவனுடைய ஆளுமையின் கீழே ஒட்டுமொத்த உலகமும் ஒப்பு கொடுக்கப்படும். இது வேதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டம். அந்த 7 வருஷத்தை 2 பிரிவாக பிரிக்கிறார்கள். அப்போ சாத்தான் ஆட்சி பண்ணால் அந்த காலம் எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். அந்த நாட்களிலே சபை இருக்காது, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டாங்க. கைவிடப்பட்ட அல்லது அரைகுறை விசுவாசத்தில் இருந்த விசுவாசிகள் மாத்திரம் கொஞ்சம் பேர் பூமியிலே தங்கியிருப்பாங்க. மற்றபடி நமக்கு ஜெபிப்பதற்கோ அல்லது சாத்தானுடைய கிரியைகளை கட்டுவதற்கோ அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை பகிரங்கமாய் நிறைவேற்றுவதற்கோ பெரிய அளவில் எந்த சபைகளும் ஊழியக்காரர்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ முழுக்க முழுக்க சாத்தானுடைய அதிகாரம் நீடித்திருக்கிற இந்த 7 வருஷத்தில் உபத்திரவங்கள் எங்கும் பெருகி இருக்கும். சாதாரண குடிமக்கள் முதற்கொண்டு குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே இந்த உபத்திரவத்தில் பாதிக்கப்படுவாங்க. இந்த உபத்திரவ காலத்துக்கு 7 வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 வருஷத்தையும் 2ஆ பிரித்து வேதத்தில் நமக்கு சொல்லுகிறது. முதல் 3.5 வருடத்திற்கு பேர் உபத்திரவ காலம், 2வது 3.5 வருஷத்துக்கு பேர் மகா உபத்திரவ காலம். இந்த காலங்கள் முடிவில் இயேசு மறுபடியும் திரும்ப வருவார். இந்த முறை இயேசு வரும்போது வானத்தில் வந்து நிற்க போகிறதில்ல, பூமிக்கே இறங்கி வருகிறார். தம்முடைய ஜனங்களை கூட்டிச் சேர்ப்பதற்காகவும் சாத்தானுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உலகத் தோற்றத்தில் மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு உலகத்தின் அதிகாரங்களில் பல பகுதிகளை தன் கையில் வைத்து கொண்டு போராடி கொண்டிருந்த, மனிதர்களை வஞ்சித்து கொண்டிருந்த சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களும் முழுவதுமாக சிறைப்பிடிக்கப்படுவாங்க. இயேசு இந்த உலகத்தை அவர் கைப்பற்றுவார். 1000 வருடங்கள் தன்னுடைய ஆட்சியை கர்த்தர் இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். பூமியினுடைய ஒரு முனை துவங்கி மறுமுனை வரைக்கும் இயேசுனுடைய ஆட்சி நீடித்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த தேர்தலிலும் நீங்கள் எலெக்ஷனில் வாக்களிக்கும் போதும் ஒரு நல்ல ஆட்சி கிடைத்து விடாதா என்று நம்பித்தான் வாக்களிக்கிறீர்கள். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆட்சியை எந்த மனிதராலும் எந்த தேசத்திலும் இதுவரைக்கும் கொடுக்க முடிந்ததில்லை. அது மன்னர்களாக இருந்தாலும் சரி, மன்னர் ஆட்சி காலங்களாக இருந்தாலும் சரி, ஜனநாயக ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, எந்த தலைவரும் எந்த மன்னரும் எந்த ஆளுமை செய்கிறவரும் நாம் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய நல்லாட்சியை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 1000 வருடம் ஸ்தாபிப்பார். 1000 வருடம் இயேசு இந்த உலகத்தின் மேல் ராஜாவாக அமர்ந்திருப்பார். இதுதான் தேவனுடைய முழுமையான வருகையின் கால திட்டங்கள். இந்த திட்டத்தில் தான் முதல் பகுதி நமக்கு என்ன வருகிறது, அந்தி கிறிஸ்து வரப்போகும். இந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் ஆரம்பித்து இந்த 7 வருடமும் என்னென்னலாம் நடக்கும், எப்படிப்பட்ட உபத்திரவங்களை இந்த உலகம் சந்திக்க வேண்டி வரும் என்கிற ஒரு நீண்ட பட்டியலை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 19வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் உண்டான வசனங்களில் நிறைய சம்பவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி உபத்திரவ காலம் என்பது 2 பெரும் பிரிவுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அது 3.5 வருஷமாக 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலம் என்பது
மத்திய வானத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பேதான் அது சம்பவிக்கும். சிலர் நமக்கு சொல்லுவாங்க, இல்லை, உபத்திரவ காலத்துக்கு பிறகு இயேசுனுடைய வருகையில தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பார்கள். இன்னும் சிலர் அதை கொஞ்சம் மாற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, உபத்திரவ காலம் ஆரம்பித்த பிறகு மகா உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னால இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஏனென்றால் சபை உபத்திரவப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். சபையும் இந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சிலர் சொல்லுவாங்க. இயேசு 2 முறை வரப்போகிறது இல்லை. அந்த ரேப்சர் என்கிற வார்த்தையே வேதத்தில் இல்லை. ரகசிய வருகை என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய காரியம் அல்ல. இயேசு ஒரே முறைதான் திரும்ப வருவார் என்று வேதத்தில் சொல்றாங்க. இது நம்ம எடுத்து படிச்சு பார்த்தா, இயேசுனுடைய வருகை முதல் முறை மத்திய வானத்திலே சம்பவிக்கிறதையும், 2வது முறை ஒலிவ மலையின் மேலே அவருடைய பாதங்கள் வந்து நிற்கிறதையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் முறை மத்திய வானத்தில் வருகிற இயேசுவின் வருகை சபையை தன்னிடத்திலே இழுத்து கொள்ளுகிறது. 2வது முறை இயேசு வரும்போது சபையை கொண்டு போவதற்காக அல்ல, சாத்தானை மேற்கொள்வதற்காகவும் உலகத்தை முழுவதுமாய் கைப்பற்றுவதற்காகவும் இயேசு மறுபடியும் திரும்ப வருகிறார். அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வருகையை பற்றி 3 நம்பிக்கைகளை நம்ம இங்கே சொன்னோம். ஒன்று, உபத்திரவ காலத்துக்கு முன்னாலேயே இயேசு வந்துருவாரு, சபை எடுத்துக்கொள்ளப்படும். 2வது, உபத்திரவ காலத்தின் நடுவில் இயேசு வருவார், சபை எடுத்துக்கொள்ளப்படும். 3வது, ராப்சர் என்கிற வார்த்தையே கிடையாது, டைரக்டா கர்த்தருடைய 2வது வருகை தான் அப்படின்னு 3 நம்பிக்கைகளை இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இயேசுவுக்கு நீங்கள் உபத்திரவ காலத்தில் உபத்திரவப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. ஏன்னா லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் சொல்லும்போது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர்கொள்ள பாத்திரவான்கள் அப்படின்னா இதுல எல்லாம் இருந்து நீங்கள் தப்பிக்கணும், விலக்கப்படணும் என்பதான் கர்த்தருடைய விருப்பம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்ப இந்த 3 நம்பிக்கைகள்ல 3வது நம்பிக்கைக்கு தான் நமக்கு வேதத்தில் அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிகிறது. நம்ம இது பற்றி பல சமயங்களில் விளக்கமா சொன்னாலும் இங்கே பார்க்க போறது கர்த்தருடைய வருகை பற்றியோ அல்லது கர்த்தருடைய ரகசிய வருகை பற்றியோ காரியம் அல்ல. இங்கே நம்ம பார்க்க போறது இந்த உபத்திரவ காலத்துல நடக்க போகிற சம்பவங்கள். ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போதும் ஒவ்வொரு விதமான கொடிய சம்பவம் இந்த உலகத்தில் நடக்கிறது என்பது நம்ம பார்க்கிறோம். இந்த 6வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல மிக முக்கியமான நிகழ்வுகள் பற்றிய தீர்க்க தரிசனங்களை அதிகமாக உள்ளடக்கின ஒரு பகுதியாகும். சின்ன சின்ன காரியமா சொல்லப்பட்டிருந்தாலும் வேதத்துல இனி நடக்க போகிற காரியங்கள்ல மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த 6வது அதிகாரத்தில் தான் உங்களால வாசிக்க முடியும். ஆனா அந்த 6வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது நிறுத்தி நிதானமா விளங்கி கொள்ளும்படிக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபத்தோட ஆவியானவருடைய உதவியோடு நீங்க வாசிச்சா இதுல நிறைய செய்திகள் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும், இந்த உபத்திரவ காலம் எதையெல்லாம் எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்கிற முழுமையான விவரங்களை இந்த புஸ்தகம் தான் நமக்கு அங்கே சொல்லுகிறது. இவைகள் இனி சம்பவிக்க போகிறவை என்பதாகவே கர்த்தர் யோவானுக்கும் சொல்லி இருக்கிறார். 6வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, இனி சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன், இவையெல்லாம் கடைசி காலத்தில் நிகழப்போகிற காரியங்கள். தீர்க்க தரிசனங்களை பற்றி ஆராய போகும்போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. நான் அடிக்கடி இதை பற்றி உங்களிடத்துல சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய ஞாபகத்திற்காக அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தீர்க்க தரிசனங்களை நம்ம ஆராய்ந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் நுணுக்கமாய் துல்லியமாய் அதை விளங்கிக் கொள்ள முயன்றாலும், அது நடக்க போகிற வண்ணமாகவே மிகவும் துல்லியமாக யாரும் அறிந்து கொண்டு விட முடியாது. அது நீங்க தெரிஞ்சுக்கிறணும். உண்மைக்கு வெகு சமீபமாய் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும் ஒழிய, அப்படியே அப்படி இருக்கிற மாதிரியே என்ன நடக்கும் என்பதை மிக துல்லியமாக யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மைக்கு சமீபம் வரைக்கும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அதை முழுவதும் அறிந்து கொள்ள ஒருவராலும் கூடாது. தீவிரமாய் நீங்கள் ஆராய்ந்தால் நான் சொன்ன மாதிரி உண்மைக்கு சமீபம் வரைக்கும் அறிந்து கொள்ளலாம். முழுவதும் அப்படியே அப்பட்டமாக அறிந்து கொண்டு விடுவது சாத்தியமல்ல. ஏன்னா அது கர்த்தருடைய விருப்பம். அப்படித்தான் நம்ம முழுசா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விடுவது அல்ல. கர்த்தர் பல விஷயங்களை பாருங்கள் நம்முடைய மனதிற்கு ஒழித்துத்தான் வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அவனுடைய மரண தேதி தெரியாது, மறைக்க போகிற நிமிஷம் அவனுக்கு தெரியாது,
சில காரியங்களை கர்த்தர் மறைவாய்த்தான் வைத்திருப்பார். அந்த காரியங்கள் அப்படி மறைஞ்சு தான் இருக்கணும். சில காரியங்கள் பட்டும் படாமலும் தான் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த விஷயத்தை குறித்து வேதத்தில் பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பவுல் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களில் இனி வருகிற காரியங்களை அறிந்து கொள்வதை பற்றி நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி பவுல் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லுகிறார். இப்பொழுது நாம் ஒரு கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறது போல பார்க்கிறோம், அப்போது முகமுகமாய் பார்ப்போம். எப்போ? கர்த்தர் வரும்போது, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் முகமுகமாய் பார்ப்போம் அந்த வருங்காலத்தில். ஆனால் இப்போ நம்ம வேத வசனங்களை அல்லது தீர்க்க தரிசனங்களை கொண்டு இனி நடக்க போகிற காரியங்களை பார்க்கும் பொழுது கண்ணாடியிலே பார்க்குற மாதிரி மங்கலாய்த்தான் நம்ம பார்க்க முடியும். இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார். பவுல் சொல்கிற காரியங்களை பாருங்கள். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிற எல்லாமே நிழலாட்டமாய்த்தான் தெரியும். ஒரு பரலோகம் எப்படி இருக்கும், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய நித்திய ஜீவன் எப்படி இருக்கும், பரலோகத்தில் தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்க, வேதத்தில் இவைகளை கொண்டு நம்ம பல காரியங்களை ஆராய்ந்தாலும் சில பேர் சில காரியங்களை தரிசனத்தில் பார்த்தா கூட அது முழுமையானதல்ல. ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி பல முறை பரலோக தரிசனங்களை கண்டவர், பரலோகத்தில் இருக்கிற கேருபீன்களை பார்த்தவர், சேராபீன்களை பார்த்தவர். இதெல்லாம் பார்த்தா கூட அவர் பரலோகத்தை குறித்த முழுமையாய் பார்த்து விட முடியாது. ஏன்னா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போதும் அல்லது இனி வருகிற காலத்தில் தான் நாம் அதை நேருக்கு நேராக முகமுகமாக அப்பட்டமாக பார்க்க முடியும். அதுவரைக்கும் நடக்க போகிற காரியங்களை பற்றி நாம் ஆராயும் போது, அவைகளை குறித்து தீர்க்க தரிசனங்களை கொண்டு அறிய முற்படும் பொழுது கண்ணாடியிலே பார்க்குற மாதிரி நிழலாட்டமாய் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள முடிகிறது. அப்புறம் நமக்கு நேருக்கு நேராக பார்க்க போகும்போது, இப்போ ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு கேமரா ஆங்கிளில் உங்களுக்கு எவ்வளவு காட்டுறாங்களோ அவ்வளோ விஷயத்தை தான் உங்களால் பார்க்க முடியும். அந்த கேமராவை தாண்டி அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல தான் தீர்க்க தரிசனங்களை ஆராயும் போது கர்த்தர் எந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல விரும்பி இருக்கிறாரோ, காட்டுகிறாரோ, அதைத்தான் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஒழிய அதை சுற்றி இருக்கிற விஷயங்களை ஓரளவுக்கு அனுமானமாய் புரிந்து கொள்ள முடியும் தவிர அவைகளை துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இது கர்த்தருடைய சித்தமே அப்படி தான் இருக்குது. முழுசாக எல்லாரையும் தெரிந்து கொள்ள கூடாது, தெரிந்து கொள்ள முடியாது. சிலர் நினைப்பாங்க, ஒருவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று. சில காரியங்கள் நடக்கும்போது ஏன் இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லலை, ஏன் உங்களுக்கு இது தெரியலை என்று கேட்பாங்க. ஒரு தீர்க்கதரிசி என்பவன் எல்லாம் அறிந்தவன் அல்ல, எல்லாம் அறிந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் யாவருடைய மனதிலும் இருக்கிறதை அறிந்தவராய் இருக்கிறபடினால் யாரும் யாரை பற்றியும் அவருக்கு சாட்சியிட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவர் தேவன். அவருக்கு இன்னைக்கு நடக்கிறது, நேற்று நடந்தது, நாளைக்கு நடக்க போகிறது, ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே அவன் என்ன சொல்ல போறான் என்பது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்றதும் காட்டுறதும் தான் தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரிந்து விட முடியாது. சில காரியங்களை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கூட மறைத்து வைத்திருப்பார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. யாக்கோபு பெரிய ஒரு தேவ மனுஷன், தேவனோடு கூட போராடி ஜெயித்தவன். இஸ்ரவேல் என்ற பெயரை வாங்குவதற்கு இரவெல்லாம் போராடி கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை ஆதியாமத்தில் இங்கே படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரமும் அந்த கோத்திர பிதாக்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க, அந்த கோத்திரத்துக்கு என்னென்ன நடக்கும், ஒவ்வொரு கோத்திரத்தையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார், அவர்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குறைகள் என்ன, அவங்க என்ன ஆவாங்க என்கிற செய்திகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு கோத்திர பிதாக்களுடைய தலையில், ரூபன் தலையில், அப்புறம் தான் தலையில், நஃப்தலி தலையில், ஒவ்வொருத்தர் தலையில் அவர் தன்னுடைய கைகளை வைத்து எல்லா தீர்க்க தரிசனங்களை உரைத்தவர். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமாகவே அவர் ஆடுகளை மேய்க்கிறவர். ஆடுகளை மேய்க்கும்படி கொண்டு போகிறவர் வெறும் ஆடு மேய்க்கிறவர் மாத்திரம் இல்லை, ஆடுகளுடைய அந்த மெட்டோபாலிசம் கூட அவர் அறிந்தவர். அவர் ஒரு ஆடு எப்படி இருந்தால் என்ன மாதிரியான குட்டி போடும் என்பது கூட அவருக்கு தெரியும். அந்த ஆடுகளோட ஆடுகளாக பழகி அதனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக அறிந்திருந்தவர்.
இவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த சகோதரனாகிய யோசேப்பை குழியிலே தள்ளி ஒரு ஆட்டை பிடிச்சு அந்த ஆட்டை கொன்று அதனுடைய இரத்தத்தில் யோசேப்பின் சட்டையை நனைத்து தங்கள் தகப்பனிடத்தில் கொண்டு வந்து இந்த யாக்கோபிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து, உம்முடைய மகனுடைய சட்டையா இது பாரும் அப்படின்னு சொல்லி, இந்த சட்டையை நாங்கள் காட்டில் கண்டெடுத்தோம், அவனுக்கு ஒருவேளை மிருகங்கள் அவனை அடித்து பீறி இருக்கலாம், அவன் செத்து போயிருக்கலாம் என்று சொல்லி அவன் சட்டையை கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி உளவு தெரிந்த ஒருவர் ஆட்டினுடைய இரத்தத்திற்கும் மனுஷனுடைய இரத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல. யோசேப்பு எகிப்தில் இருக்கிறார், ஆளுமை பொறுப்பில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுகிற காலம் வரைக்கும் யோசேப்பு மரித்து போய்விட்டான் என்றுதான் யாக்கோபும் நம்பிக்கொண்டிருந்தார். யாரு? யாக்கோபு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பல கோத்திரங்களுக்கும் கோத்திர பிதாக்களுக்கும் இனி வருகிற காலங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் ஃபில்டர் பண்ணி எதை காமிக்க விரும்புகிறாரோ அதைத்தான் ஒரு தீர்க்கதரிசி பார்க்க முடியும். அதே போல தான் கர்த்தருடைய வேதத்தை கொண்டு ஆராய முற்படுகிறவர்களும் எந்த அளவுக்கு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் நம்மால் அதை விளங்கி கொள்ள முடியும். நாளைக்கு என்ன நடக்க போகிறது, இந்த உபத்திரவ காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை, அது ஜனவரியில் என்ன நடக்கும், பிப்ரவரியில் என்ன நடக்கும் என்றெல்லாம் யாரும் அதை அறுதிட்டு சொல்ல முடியாது. அப்போ இதை மேலோட்டமாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இது எப்படி நடக்கும் என்பதை நாம் உண்மைக்கு சமீபமாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். அப்போ நாம் தீர்க்க தரிசனங்களை கொண்டு இனி வருகிற காலங்களையும் காரியங்களையும் அறிய முற்பட்டாலும் அதை கண்ணாடியிலே பார்க்கிற வண்ணமாக மங்கலாகத்தான் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். அதை நேரடியாக பார்க்க போகிறவர்கள் அந்த சமயத்தில் பார்ப்பாங்க. பாருங்க, ஒரு அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்தில் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் உபத்திரவத்தை அனுபவிக்கிறவங்க டைரக்டாக அந்த காலத்தை பார்ப்பாங்க. பாருங்க, அந்த அளவுக்கு கிளியராக இப்போ நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அந்திகிறிஸ்து என்னென்ன சட்டங்கள் கொண்டு வருவான், ஜனங்களை எப்படி கீழ்ப்படுத்துவான், எப்படி உபத்திரவப்படுத்துவான். நம்ம இப்போ பொதுவாக என்ன பார்த்தோம், உபத்திரவ காலத்தில் ஜனங்கள் உபத்திரவப்படுவாங்க. அவங்க என்னென்ன மாதிரிலாம் உபத்திரவப்படுவாங்க, என்னென்ன மாதிரி சட்டங்கள் கொண்டு வரப்படும், அது நேரடியாக அனுபவிச்சு பார்க்குறவனுக்கு தான் தெரியும். அவர்கள் பார்க்கிற வண்ணமாக இப்போ நாம் பார்க்க முடியாது. ஆனால் கண்ணாடியில் பார்க்கிற வண்ணமாக மங்கலாக நாம் இப்பொழுது அவைகளை உண்மைக்கு வெகு சமீபம் வரைக்கும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மைக்கு சமீபமாகத்தான் இந்த வார்த்தைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா ஒழிய கர்த்தருடைய வேதத்தையும் தீர்க்க தரிசனங்களை ஆராயும் போது வெகு துல்லியமாக அதை அனுபவிக்கிறவங்க பார்க்குற மாதிரி முழு விவரங்களோட உங்களால் பார்க்க முடியாது. இது நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வேத புஸ்தகத்தை நம்ம படிக்கணும். அப்போ நமக்கு தேவன் மனிதர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லும், அவர்கள் அந்த மட்டில் அறிந்து கொள்ளும்படிக்குத்தான் அவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் முழு துல்லியமாக அவர் சொல்லுவதும் இல்லை. தீர்க்கதரிசிகள் வரப்போகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்களும் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் ஒருவர் தான். அவருக்கு தான் நாளைக்கு என்ன நடக்க போகும், நாளை மறுநாள் என்ன நடக்க போகும், நிமிஷ சுத்தமாக, ஒவ்வொரு வினாடி சுத்தமாக, துல்லியமாக, ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதன், உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் நாளைக்கு அடுத்து என்ன பேச போகிறீங்கிற வார்த்தை முதற்கொண்டு உங்கள் மனசில் அந்த வார்த்தை இருக்கும்போதே வாயில வர்றதுக்கு முன்னாலேயே அறிந்து சொல்ல தேவனால் தான் முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தேவன் தான், மனுஷன் தான். மனுஷனுக்கு லிமிட்டேஷன் இருக்கிறது, தேவனுக்கு எந்த லிமிட்டேஷனும் இல்லை. அவர் எல்லை கடந்தவர், எல்லை தாண்டினவர் என்பதை புரிந்து கொண்டு நம்ம வேதத்தை படிக்கணும். அப்போ தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு சொல்லப்பட்டதை மாத்திரம்தான் அறிந்திருப்பார்கள். தீர்க்க தரிசனங்கள் நாம் அறிய வேண்டிய அளவுக்கு மாத்திரமே தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வரப்போகிற எல்லாவற்றையும் நடக்கிற வண்ணமாக துல்லியமாய் புரிய முடியாது. ஏன் நான் அதை மறுபடியும் திரும்ப சொல்றேன்னா, வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை ஆராய போகிறவர்கள் தங்களுடைய மனதில் முதல்ல இருத்தி கொள்ள போவது, கர்த்தர் இதன் மூலம் எனக்கு என்ன காட்ட விரும்புகிறாரோ அதை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டால் போதும் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியின் உதவியோடு நீங்கள் வாசிக்கணும். எதையாவது நீங்களா இட்டு கட்டி கற்பனை பண்ணும்போது தான் நம்ம வேறு விதமான கள்ள உபதேசங்களுக்குள்ளும் கள்ள வார்த்தைகளுக்குள்ளும் நம்ம கடந்து போயிடுறோம். நம்முடைய மாம்சத்தில் ஒரு இச்சை இருக்கிறது, எல்லாவற்றையும் நம்ம இப்போவே அறிந்து கொள்ளணும், அதை முழுசாக நம்ம அப்படியே தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் கர்த்தர் காமிச்சா தானே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நீங்கள் அறிய வேண்டிய அளவுக்குத்தான் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் அவர் தருகிறார் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் படிங்க. இதை குறித்து உபாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வேதத்தில் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இந்த வசனத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லும் காரியங்களில் மறைவானவை என்றும் வெளிப்படுத்தப்பட்டவை என்றும் 2 பிரிவு இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல ப்ராஃபஸி இருக்கு பாருங்க, அந்த ப்ராஃபஸியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வெளிப்படையாக இருக்கும், அப்படியே சொல்லியிருப்பாங்க முழுசா, அதுக்கு பேர் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்று பெயர். சில காரியங்களை சொல்லுவாங்க, ஆனால் அது மறைவாக இருக்கும், அதை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஒரு உதாரணம் மாதிரி, ஓமை மாதிரி மறைத்து. நீங்கள் நல்லா பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அங்கே வெள்ளை குதிரைகள் வருகிறது. அப்போ ஜனங்கள் வானத்தில் குதிரைகள் இறங்கி வருகிறது. ஒரு பெரிய பட்டயம் உருவி கொண்டு போகிறதுனா அதே மாதிரி வானத்திலிருந்து ஒரு பெரிய பட்டயம் வரப்போகிறதில்ல. அது ஒன்னொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. குதிரை என்றால் என்ன, அந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பட்டயம் என்றால் என்ன, அது உருவி போவது என்றால் என்ன, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொன்ன மாதிரியே இருக்காது. இவைகள் மறைக்கப்பட்டவைகள். சில காரியங்களை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லும்போது கூட அவைகளை மேலோட்டமாக சொல்லி அல்லது சில காரியங்களை வெகு பூடகமாக சொல்லி கடைசியில் அவர் என்ன சொல்வார்னா, இந்த வார்த்தைகளை முடிவு காலம் வரைக்கும் அல்லது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முத்திரை போட்டு வையி. இவைகளெல்லாம் மறைவானவைகள். சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், அதெல்லாம் கர்த்தர் மறைச்சு வச்சிருப்பார். இன்னும் சில காரியங்கள் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த தெளிவாய் சொல்லப்பட்டவைகள் நமக்குரியவைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உரியவைகள். இதில் சொல்லப்பட்டிருக்கும் மறைவான காரியங்களைத்தான் நாம் கண்ணாடியில் காண்கிற வண்ணமாக ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை நாம் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவனுடைய சிலுவை பற்றி சொல்லப்பட்ட காரியம், சிலுவையில் கிடைத்த ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்ட காரியம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி சொல்லப்பட்ட காரியம், கிறிஸ்துவனுடைய ரத்தம், அந்த ரத்தம் செய்ய போகிற எத்தனையோ ஆச்சரியமான ஆசீர்வாதமான காரியங்களை பற்றி சொல்லப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாம் வெகு துல்லியமாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அசிட்டிஸ் எழுதப்பட்ட வண்ணமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தை ஆராய போவதற்கு முன்னால தீர்க்க தரிசனங்களை குறித்த காரியங்களை நாம் முதல்ல நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒரு முன்னோட்டமாக முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது வெளிப்படுத்தும் விசேஷத்தின் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் கவனித்து பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.